வெஃபி அமைப்பிற்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிஸ்டத்துடைய உரிமையாளர் திரு ராகவன் சார் அவர்களும் அவங்களுடைய டெக்னீஷியன் அருண்ராஜ் அவர்களும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க, அசம்பிள் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வெஃபி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் அடுத்தது நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். இப்போ ஹார்ட்வேர் முடிச்சிட்டோம், டிஸ்பிளே வந்துருச்சு, ஃபைனலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, விண்டோஸில் கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன சாஃப்ட்வேரோ தேவையானதை அவங்க நீடை பொறுத்து அது என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகேங்களா? சார் சொல்லிட்டாங்க, ஓஎஸ் போட்டாங்க. இப்போ நமக்கு வந்து என்ன தேவையோ, இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சிஸ்டம்னா அதுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் போடுவாங்க. சில பேர் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணணும்னா ஃபோட்டோஷாப் இது பண்ணுவாங்க. அந்தந்த ஒர்க்கிங் தகுந்த ஒரு சாஃப்ட்வேர்லாம் போடுவாங்க. ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம அது போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து சிஸ்டம் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ண பிறகு ஓஎஸ் போட்டிருக்காங்க. என்ன ஓஎஸ் போட்டிருக்காங்க? விண்டோஸ் 10 வந்து போட்டிருக்கோம், ப்ரோவர்ஷன் போட்டிருக்காங்க. இது பிறகு சாஃப்ட்வேர்னா நம்மளுக்கு எம்எஸ் ஆஃபீஸு நமக்கு என்ன தேவையோ தமிழ் சாஃப்ட்வேர் இப்போ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதன் பிறகு நமக்கு வந்து பிரிண்டர் தேவைன்னா அதுக்கு வந்து டிரைவரு இது பண்ணலாம் வந்து போடுறதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து என்னது சிஸ்டம் வந்து அசம்பிள் பண்ணி ஓஎஸ் போட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வெஃபி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. இப்போ விண்டோஸ் 10 3 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10 ப்ரோ வெர்ஷன் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அது அவங்க நீடை பொறுத்து. இப்போ சில பேர் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க, ஃபோட்டோஷாப்னா ஃபோட்டோஷாப் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபோட்டோஷாப்லாம் தெரியாது, எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் போதுன்னா அது மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிண்டர் வச்சுருப்பாங்க, என்னென்ன பிரிண்டர் வச்சுருக்காங்களோ அந்த பிரிண்டருக்கு தேவையான டிரைவர்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை சிடி இருந்ததுன்னா அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே, தேங்க்ஸ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து எல்லாம் சிஸ்டம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க வந்து அது வந்து சரியாக பாதுகாக்க முடியல, அதில் வந்து ஹார்ட்வேர் பிரச்சனை வருது, சாஃப்ட்வேர் பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனைலாம் வந்து அவங்களே வந்து அதை வந்து எப்படி வந்து வராமல் சரி பண்ணலாம், அதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது சார்? இல்லை இப்போ நிறைய கஸ்டமர் என்ன இருந்துச்சுன்னா அது கம்பெனி சிஸ்டமோ லேப்டாப்பு டெஸ்க்டாப் என்ன வேணால் எவ்வளோ ஹையரண்டோ எவ்வளோ லோயர் இருந்தாலும் வாங்கினாலும் தப்பு இல்லை. அவங்க தேவைக்கு இந்த மாதிரி வாங்கினாலும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா வீட்டில் எர்த்து சரியாக வைக்கிறதில்ல. அதாவது ப்ளக்கு அதுக்கு வந்து ட்ரிப்பர் வைக்கணும் மெயினாக. அது நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இப்போ பெரும்பாலும் வீட்டில் நாங்கள் அட்டன் பண்ணக்கூடிய கஸ்டமர் பிரச்சனைகள் அதிகமாக அட்டன் பண்ணால் எர்த்து கிடையாது, கையை வச்சா நல்லா ஷாக் அடிக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சிஸ்டம் நீங்கள் கொடுத்ததுலேருந்து தான் இந்த எர்த்து அடிக்குதுன்னு சொல்லி எங்கள் மேலேயே ப்ளைம் பண்ணுவோம். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், எங்கள் எலக்ட்ரிக்கல் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு விவரம் சொல்லி தெரியாது, அவங்கள கோச்சிக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது. சில வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவங்க டேரக்ட் லைனில் வச்சு வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்டிஷன். அவங்களுக்கான இதை நான் மெயினாக சொல்ல விட்டது, எர்த்து 100% இருந்தால் மட்டுமே ஹார்ட்வேரில் ப்ராப்ளம் வராது. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா டஸ்ட்டு படவே கூடாது. இன்னைக்கு பெரும்பாலும் டஸ்ட் இல்லாத இடம் நாங்கள் அட்டன் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் என்னென்னா டஸ்ட்டு தான். ரேமில் டஸ்ட்டு, ப்ராசரில் டஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணால் லைஃப் வேல்யூ குறைதான் செய்யும். நான் என்ன 5 வருஷம் வாரண்டி கொடுத்தாலும் 3 வருஷம் வாரண்டி கொடுத்தா கம்பெனி கொடுத்தாலும் கூட அதோடைய தவறுகள் எங்கே நடக்கும்னா இந்த 2 இடத்துல, ஒன்று எர்த்து, 2வது டஸ்ட். இந்த 2ஐயும் கரெக்டானா இதுக்கு அடுத்த தேர்ட் பாயிண்ட் யூபிஎஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பெரும்பாலும் வீட்டில் என்னென்னா வாங்கும் போது யூபிஎஸ் வாங்கிக்கிறாங்க, அப்புறம் பேட்டரி போயிடுச்சுன்னா தூக்கி போடும். அது லேப்டாப் வந்தால் சரி, டெஸ்க்டாப் வந்தது, பேட்டரி கண்டிப்பாக வைக்கணும். அது என்ன சில பேர் என்ன பண்ணால் டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறேன் நம்ம நார்மல் ப்ரஷ் வச்சு நம்ம பெயிண்டிங் ப்ரஷ் ஒரு 50 ரூபா 20 ப்ரஷ் வச்சு சுத்தமாக டஸ்ட் பட க்ளீன் பண்ணாலே போதுமானது. அது அதை செஞ்சிங்கனாலே பெரும்பாலானது. சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவோன்னா நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு தேவையில்ல வெப்சைட்டுக்கு போயிட்டு நிறைய டவுன்லோட் பண்ணுறது, போகிறது, வர்றது, இது எல்லாமே செய்வாங்க. அது மாதிரி நிறைய செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன 64 பிட் என்ன விண்டோஸ் போடுறீங்களோ அந்த விண்டோஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவாங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ண தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணால் திரும்ப இன்ஸ்டால் பண்ண, அதுவுமே செய்யக்கூடாது. அதுமாதிரி ப்ளூ ஸ்கேன் நிறைய பேர் இடத்துல வரும். என்ன அந்த காரணம், ப்ளூ ஸ்கேன் வரதுக்கு காரணம் என்னென்னா நிறைய சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுவாங்க, நிறைய இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு உடனே என்ன சொன்னாங்க, உடனே விண்டோஸ் கரெக்ட் ஆகிடுச்சுன்னு. விண்டோஸ் கரெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அப்டேட் பண்ணக்கூடாது. ஒன்று ஒரிஜினலாக இருந்தால் ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட நெட் ஸ்பீடு இருக்கணும். அது மாதிரி வெயிட் பண்ணி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணி வைக்கணும். இதை நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பாதி அப்டேட் பண்ண டைம் இல்லை, 2 GB வச்சுப்பாங்க, 1.5 GB வச்சுப்பாங்க. அதை வச்சு அப்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் கட்டாயம் இது எடுப்பாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல இது வந்தால் மட்டும்தான் சப்போர்ட் வருமே தவிர்த்து நீங்கள் இந்த டவுன்லோடு ஸ்பீடு இல்லாதவங்களுக்குலாம் இது நீங்கள் வந்துமே மெத்தட் பயன்படும். பாதிலே என்ன பண்ணால் சரி அப்புறம் கிளைம் ஒன்று அது மாதிரி செய்கிறவங்களுக்குலாம் என்ன ஆகுனா விண்டோஸ் கரெக்டாக தான் செய்யும். ஆனால் சில பேர் பைரேட் ஒரிஜினல் தெரியாமல் அப்டேட் பண்ணுவாங்க. ஒரிஜினலாக இருந்தால் அப்டேட் பண்ணலாம், அது ப்ராப்பராக செய்யணும். பைரேட் இருந்தால் ஒரு காலம் அப்டேட் பண்ணக்கூடாது. அதை மாதிரி செஞ்சாலும் விண்டோஸ் கரெக்டாக தான் செய்யும். ஆன்டிவைரஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். சில பேர் பைரேட் ஆன்டிவைரஸ் போட்டுட்டு உடனே நான் இப்போ தான் பைரேட் ஆன்டிவைரஸ்னால் டவுன்லோட் பண்ணி போட்டுருவாங்க. அதெல்லாம் எடுவாங்க. ஒரிஜினல் விண்டோஸ்னால் நார்மலாக ஏதோ ஒரு விண்டோஸ் அதுக்கான ஆன்டிவைரஸ் போடணும். பென்ட்ரைவ் ஸ்கேன் பண்ணி போடணும். பென்ட்ரைவ் ஸ்கேன் பண்ணி போட முடியும் நிறைய பேர். அதை ஸ்கேன் பண்ணி உள்ள அலோவ் பண்ணணும். சிடி போடுறா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பென்ட்ரைவ் நீங்கள் அதிக மெமரி கிட்ட பென்ட்ரைவ் போடுறாங்கன்னா ஸ்கேன் பண்ணி உள்ள அலோவ் பண்ணணும்.
தேவையான சாஃப்ட்வேர்ல என்ன தேவையோ வச்சுக்கோங்க. எல்லாமே வச்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு பைரேட்டட் ஒரிஜினல் எல்லாமே காமிச்சுன்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆச்சுன்னா மொத்தத்தை தான் கரெக்ட் ஆக தான் செய்யும். அப்போ வந்தவங்க மேலே படி சொல்லுவாங்க, வந்தாங்க இப்போ தான் விண்டோஸ் போட்டோம், இப்போ தான் சாஃப்ட்வேர் போட்டோம், ஒரிஜினல் போட்டோம், எது போட்டாலும் மெத்தட் இதுதான். இந்த மெத்தடை பயன்படுத்தினால அவ்வளோ எளிதில் உங்களுக்கு கரெக்டட் ஆகும். இப்போ நாங்களாம் யூஸ் பண்ணுறோம், 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறோம், 6 இயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். காரணம்னா எங்களுக்கு ஏதோ எங்கள் லெவல் எதுக்கு தேவைன்னு தெரியும். இப்போ நான் பில்லிங் சாஃப்ட்வேர் பில்லிங் கூட நிப்பாட்டிப்பேன், என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். மெத்தடு தான். அந்த மெத்தடை பயன்படுத்தினால எந்த காலத்தையும் இந்த பிரச்சனையும் வராது. அதை நிறைய பேர் அந்த அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே உடனே டெல் பண்ணிடுறது, உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுறது, உடனே அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணுறது, அப்படிலாம் பண்ணிங்கன்னா செட் ஆகுது, கரெக்ட் ஆக தான் செய்யும். எல்லாம் இதை எந்த இன்ஜினியரை சொன்னாலும் சரி, அதில் அவங்களே போட்டாலும் குறை சொல்றது இல்லை. அந்த மெத்தட் அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு லாபம் தான். இது என்னோட அனுபவங்கள் இதெல்லாம். சரி சார், ஓகே சார்.